Hello students, now we are going to see 10th standard social science geography part unit 3 India agriculture. இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா define soil. அதுக்கான ஆன்சர் வந்து soil is the uppermost layer of the land surface usually composed of minerals, organic matter, living organisms, air and water. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Soil is the uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matter, living organisms, air and water. Second point பார்த்தீங்கன்னா soils are generally formed by the weathering of rocks under different conditions. Third point, some soils are formed by the deposition of agents of denudation. இதான் வந்து define soilக்கான ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின், நேம் த டைப்ஸ் ஆஃப் த சாயில்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. இதுதான் செகண்ட் கொஸ்டின். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 8 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில், செகண்டு பிளாக் சாயில்ஸு, அப்புறம் ரெட் சாயில்ஸ், லேட்ரைட் சாயில்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில்ஸ், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்ஸ், saline and alkaline soils, peaty and marshy soils. These are the 8 types of soils are found in India. Third question, state any 2 characteristics of black cotton soil. First இந்த soil உடைய formation எப்படி ஆகுதுன்னா, first point derived from basalts of Deccan Trap. The formation of black soil அப்படின்னா derived from basalts of Deccan Trap. உடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா black color due to presence of titanium iron. இது கலர் black இருக்கிறது காரணம் due to presence of titanium and iron. உடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sticky when wet, high degree of moisture retentivity. நேச்சர் வந்து sticky when wet, high degree of moisture retentivity. Formation derived from basalts of Deccan Trap. Color black color due to presence of titanium iron. Nature sticky when wet, high degree of moisture retentivity. Fourth question, define agriculture. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா agriculture is the process of producing food for the people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and raising of domesticated animals, livestock. இதான் வந்து agriculture. Agriculture is the process of producing food for people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals, livestock. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அதாவது ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா அப்படின்னா, அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், செகண்ட் ஒன்று ஷிஃப்டிங் ஃபார்மிங். ஃபஸ்ட் ஒன்று சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அப்புறம் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், அப்புறம் மிக்ஸ்டு ஃபார்மிங், அப்புறம் டெரேஸ் ஃபார்மிங். இந்த டைட்டில் மட்டும் குறிச்சிட்டா போதும். இதுதான் அந்த டைப்ஸ் ஆஃப் அந்த ப்ராக்டிசஸ் அக்ரிகல்ச்சர் டைப்ஸ்ன்னு இந்தியான்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன்று சப்சிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர், செகண்ட் ஒன் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், தேர்ட் ஒன் இன்டென்சிவ் ஃபார்மிங், நெக்ஸ்ட்டு ட்ரை ஃபார்மிங், நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃபார்மிங், அதுக்கப்புறம் டெரேஸ் ஃபார்மிங். அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன், நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் இன் இந்தியா. இந்த கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 சீசன்ஸ் இருக்குது. ஒன்று காரிப் சீசன், ராபி சீசன், ஜைட் சீசன். காரிப் சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், ரபி சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச், ஜைட் சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன். இதுதான் வந்து கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இந்த லெசனில் இருக்கிறது எல்லாமே. ஃபஸ்ட்டு
கிராப்ஸ் என்ன அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்ஸு டீ. பிளான்டேஷன் கிராப்ஸில் ஃபஸ்ட் ஒன்று டீ, செகண்ட் ஒன்று காஃபி, தேர்ட் ஒன்று ரப்பர், ஃபோர்த் ஒன்று ஸ்பைசஸ். அதாவது டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் ஆர் த பிளான்டேஷன் கிராப்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு 8th question. What do you mean by livestock? Livestock is an integral component of farming system in India. Livestock is an integral component of farming system in India. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs and contribution to socio-cultural security. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் அதில் 2 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்டாக இட்ஸ் ஆக்ட் அஸ் எ குஷன் அகெயின்ஸ்ட் கிராப் ஃபெயிலியர், ப்ரொவைட் ட்ராட் பவர் அண்டு மேனூர் இன்புட்ஸ் டு கிராப் சப்செக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து 8th கொஷனுக்கான ஆன்சர். அடுத்தது 9th கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 9th கொஷின் என்னன்னா, ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இந்தியா. There are 2 types of fisheries in India ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸ், செகண்ட் ஒன்று இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ஒன்று மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸ் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல்ஸ், ஆஃப்ஷோர் அண்டு டீப் சீ ஃபிஷரிஸ் மெயின்லி அண்ட் த continental cells. கேரளா லீட்ஸ் இன் த மெரைன் ஃபிஷ் ப்ராடக்ட் இன் இந்தியான்னு சொல்லலாம். அது மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸில் இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல், ஆஃப்ஷோர் அண்டு டீப் சீ ஃபிஷரிஸ் மெயின்லி அண்ட் த கான்டினென்டல் செல்ஸ். கேரளா லீட்ஸ் இன் த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கே நடக்குதுன்னா ரிவர்ஸ், லேக்ஸ், கெனல்ஸ், ரிசர்வயர்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ் எக்ஸெட்ரா. இங்கெல்லாம் வந்து இன்லேண்ட் ஃபிஷரிஸ் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ஃபிஷரிஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். அதாவது சீ ஃபிஷரிஸில் வந்து இந்தியாவில் கேரளா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸில் ஆந்திர பிரதேஷ் வந்து லீடிங்கில் இருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.